இந்த அஞ்சல் இருந்துட்டு இப்போ போறதுக்கு போக்கு இடம் இல்லாம, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ மீட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்கேவ மீட் பண்ணி இந்த அஞ்சலி சாதாரணமா வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கேட்டிருந்தா பிரச்சனையே இல்ல. ஆனா எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் சேர்ந்து இப்போ மிகப்பெரிய வேலைகள செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான், நம்ம ரேவதி இருந்துட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தையும், அந்த அஞ்சலியோட சுயரூபத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே இந்த அஞ்சலிக்கும், எஸ்எஸ்கேவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆப்பா தான் அமையும். ஏன்னா நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் அஞ்சலி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா? அஞ்சலி வந்து இப்போ இங்கிருந்து போனதுனால வெக்ஸ் ஆயி போய் தற்கொலை பண்ணிக்கிறாளா? இல்ல அவ எப்பவும் போல வந்து கார்த்திகேயம் அதாவது நம்மள வந்து அழிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம அவங்க வந்து இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாத்துக்குமே சேர்த்து வந்து தெளிவு கிடைக்க போகுது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய வந்து பார்க்குற இடத்துலலாம் பயங்கரமா கரிச்சு கொட்டுறது மட்டும் இல்லாம, அதாவது உன்னோட மகன் இறந்துட்டானா இல்லையா? செத்துட்டானா இல்லையா? அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்ன அழிக்க போறது என்னோட மகனா தான் இருக்கும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்ப கூட வந்து இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம ரேவதிய பார்த்து அமைதியா அப்படியே விட்டுட்டு போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா, நம்ம ரேவதிய வந்து கௌதமோட வீட்ல இதுக்கு முன்னாடி பார்த்ததே வந்து கிடையவே கிடையாது. அதனால தான் இப்போ நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க. எதுக்காக நான் உன்கிட்டலாம் அதெல்லாம் சொல்லணும்? என் மகன் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்பான். அப்போ வந்து உனக்கு நல்லாவே தெரியும். அப்பதான் வந்து உனக்கு ஆட்டம் போய் ஆரம்பிக்க போறது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கடைசியில வந்து அங்கிருந்து அதாவது அஞ்சலி வர்றத பார்த்துட்டு, நம்ம ரேவதி இருந்துட்டு கிளம்பி வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து இங்க நம்மள பார்த்துறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில தான் வந்து அஞ்சலி இருந்துட்டு, "அப்பா அவங்க யாரு?" அப்படி வந்து ஓடுறாங்க அப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து இப்போ அந்த அஞ்சலி எஸ்எஸ்கே கிட்ட என்னதான் பேசுறான்னு சொல்லிட்டு வந்து கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மரத்துக்கிட்ட நின்னு ஒளிஞ்சுகிட்டு இருக்காங்க. அங்க போய் ஒளிஞ்சுகிட்டு தான் வந்து இவங்க 2 பேரும் பேசுறத கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ எல்லாத்தையுமே இந்த மாரி தான் ஹாஸ்பிட்டல்ல வந்து நடந்துச்சு. நான் கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கியாவும் கௌதமும் வந்து கார்த்திக்கு நிரூபிச்சுட்டாங்க. என்ன வந்து அந்த பத்திரத்துல அதாவது விவாகரத்து பத்திரத்துலயும் வந்து சைன் போட வச்சுட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து எஸ்எஸ்கேவுக்கு பயங்கரமா நதுச்சு. அது மட்டும் இல்லாம, "இப்போ எங்கம்மா இருக்க? என்னதான் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "எனக்கு எங்கேயுமே போறதுக்கு இடம் இல்ல. அதாவது பொறந்த வீட்லயும் எனக்கு இடம் இல்ல. புகுந்த வீட்லயும் எனக்கு இடம் இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியலப்பா." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "நீ எதுக்கும் கவலைப்படாத அஞ்சலி. உன்னால வந்து இன்னும் நெறைய வேலை ஆக வேண்டியது இருக்கு. அந்த கௌதமும், இலக்கியாவும் அவ்ளோ ஆயிட்டாங்களா? அவங்க 2 பேரையும் வந்து நான் சும்மாவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாம, உன்ன வந்து இப்படி ஆக்குனவங்கள கண்டிப்பா வந்து நான் பழி வாங்கியே தீருவேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க நம்ம ரேவதிக்கு பயங்கரமா இருந்துச்சு. அப்போ இலக்கியா நெனச்சது எல்லாத்தையுமே சாதிச்சுட்டா. அஞ்சலி இப்போ கர்ப்பமா இல்ல அப்படின்றத எல்லாத்தையுமே தெரியப்படுத்தி அஞ்சலி அந்த வீட்ட விட்டு விரட்டிட்டாங்க இல்லையா? இதுக்கப்புறம் வந்து என் மருமகளுக்கும், என் மகனுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவல் பிரச்சனையே இங்க தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரியுது. இந்த அஞ்சலி பேசுறத எல்லாத்தையுமே வந்து இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எடுத்து நம்ம இலக்கியாவுக்கும் அனுப்ப போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.